ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, இந்த பிசி ரிசல்ட் வந்துச்சுல, அந்த 8300 சம்திங் பேருக்கு வந்து 20/8/2024 அன்றைக்கி ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து வெப்சைட்டில் அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், 20 நாளில் வந்து நம்மளால் ஃபிசிக்கல் ரெடி ஆக முடியுமா அப்படின்னு. ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கிறவங்க இல்லை ஃபிசிக்கலி அத்லெட்டாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, 20 நாளில் ரெடி ஆயிடுவாங்க. இது நான் யாருக்கு சொல்கிறேன்னா, 20 நாளில் நம்மளால் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும். நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இது வரைக்கும் விட்டுருங்க. இனிமேல் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா, லாங் ஜம்ப்பு 400 மீட்டரு பேரலாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாங் ஜம்பில் தான் மேக்ஸிமம் வந்து ஃபவுல் ஆகுது. லாங் ஜம்ப் நிறையா ப்ராக்டிஸ் வேணும். அதே மாதிரி 400 மீட்டரை வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. கயிறும் ஏறிக்கிட்டே இருங்க. கயிறும் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் 3 பண்ணாலே ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. இது 3 பண்ணிட்டாலே 1500 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதுக்குன்னு புதுசாக எஃபோர்ட் ஒன்றும் போட தேவையில்லை. எப்படி சொல்லணும்னா, நார்மலான ஒரு மென் இருக்காங்க. அதாவது நார்மலாக ஒரு பையன் வந்து மினிமம் ஸ்பீடில் ஓடினாலே 1500 மீட்டரை வந்து 3 ரவுண்டை 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். மினிமம் ஸ்பீடில் மினிமம் ஸ்பீடில் ஓடினாலே 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். மீதி இருக்கிற 2 நிமிஷத்தில் நீங்கள் 3/4 ரவுண்டை ஓடுறது ரொம்ப ஈஸி. அதை வந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துடுவீங்க, ரொம்ப ஈஸி. அப்போ டோட்டலாக டைமிங் வந்து அதிகபட்சம் 6 நிமிஷம், ஒரு 15 செகண்ட் ஆகலாம், இல்லை 20 செகண்ட் ஆகலாம். 1500 பற்றி பிரச்சனையே இல்லை. 1500 நீங்கள் வந்து ஓடிடலாம். அங்கே வந்து கிரவுண்டில் வந்து உங்களுக்கு எல்லோரும் கூட சேர்ந்து ஓடுறதுனால உங்களுக்கு டைமிங் இங்கே நீங்கள் வச்சுருக்க டைமிங்கை விட உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் வரும். 1500 பற்றி கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு ரெடி பண்ணுங்கன்னா, லாங் ஜம்ப்பு 400 மீட்ரு கயிறு 3க்கும் ரெடி பண்ணுங்கள். ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காகுங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, 2 நேரமும் போகணும். காலையிலையும் போகணும், சாயந்தரமும் போகணும். இப்படி போனீங்கனாலே உங்களால் வந்து 20 நாளில் ரெடி ஆகிட முடியும். ஒரு வாரம் வந்து பண்ணுங்கள். கை வலி கால் வலிலாம் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் மீறி தான் நம்ம வந்து பண்ணணும். கை வலிக்குதுன்னு உட்காந்துட்டிங்கன்னா, கால் வலிக்குதுன்னு உட்காந்துட்டிங்கன்னா பண்ண முடியாது. எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறங்க. கை வலிக்குது கால் வலிக்குதுன்னா ஒத்தரம் கொடுத்து இது பண்ணிட்டு சுடு தண்ணி ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் ரெடி ஆகிடலாம், சரி பண்ணிடலாம். அதுட்டு வந்து விடாமல் முயற்சி பண்ணுங்கள். உங்களால் முடியும்னு மனசை வச்சு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இன்க்ரீஸ் பண்ணால் நல்லது தான். இதில் எப்படியும் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல் எஃபோர்ட்டை போடுங்க. இதாங்க சொல்லணும்னு நினச்சேன். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். தேங்க்யூ.